அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். சூழ்நிலைலாம் உங்களுக்கு மாறுதலா இருக்குதா பிரியமானவர்களே? அந்த சூழல்ல நீங்க எப்படி பேசுறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய வாழ்வாய் மாறும். யோபுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. பாத்தீங்களா? நம்ம எதை யோசிக்கிறோமோ, எதை பேசுறோமோ, எதை நம்புறோமோ, எதை வாஞ்சிக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கை. எனக்கு ஒரு கப்பல தெரியும். அந்த கணவன் ரொம்ப பாசிட்டிவ் மைண்ட். அவர் எப்பவும் நான் ஜெயிப்பேன், இந்த சூழ்நிலை மாறும், நம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், இந்த மதில நான் தாண்டுவேன், பிசாசு தோற்று போவான், நான் ஜெயம் எடுப்பேன்னு சொல்லுவாரு. சூழ்நிலை எல்லாம் பயங்கரமா இருக்கும் பொழுதும், போலீஸ் கேஸ் ஃபைல் ஆன பொழுதும், கோர்ட்ல அவங்களுக்கு விரோதமாய் கேஸ் ஃபைல் பண்ணப்பட்ட பொழுதும் கூட நான் வாழுவேன், ஜெயிப்பேன், எழும்புவேன், துளிர்ப்பேன் இப்படியாய் சொன்னது எனக்கு தெரியும் பிரியமானவர்களே. ஆனால் அவருடைய மனைவியோ 24 மணி நேரமும் நாங்க செத்து போவோம், அவ்வளவுதான், எங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சுது, இப்படித்தான் சொல்லுவார்கள். அவர்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், அநேக ப்ராப்ளம்ஸ் பிரியமானவர்களே. ஏன்னா அவங்க எதை வாஞ்சிக்கிறாங்க? நான் செத்துருவேன், என்னால வாழ முடியாது, எனக்கு வாழ்வு கிடையாது, தேவனே எங்க போனாரோ தெரியாது. பிரியமானவர்களே, நம்ம எதை யோசிக்கிறோமா அதுதான் நம்முடைய வாழ்வு. எந்த சூழ்நிலையிலையும் என் அப்பா எனக்கு உதவி செய்வார், என்னை தூக்கி நிறுத்துவார், என்னை மறந்து போவதில்லை, நான் ஜெயிப்பேன் சொல்லுவீங்களா? நிச்சயமாகவே நீங்க ஜெயிப்பீங்க. நாம் எதை யோசிக்கிறோமோ அதான் நம்முடைய வாழ்வு. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த சைக்கிள் செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் எனக்கு போதும். இன்னும் சிலர் சொல்லுவார்கள், நான் நல்ல பிரயாணம் பண்ணி அப்பாவுடைய ஆலயத்துக்கு போறதுக்கு, இன்னும் ஊழியத்திற்கு பயன்படுறதுக்கு எனக்கு நல்ல பெரிய ஒரு கார் வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம எதை வாஞ்சிக்கிறோமோ அதான் நமக்கு கிடைக்கும். ஆதலால் தேவன் பெரிய தேவன், ஐஸ்வர்ய சம்பன்ன, நம்மளை வாழ வைக்கிறவருங்க, சாகிறதுக்கு அழைக்கல. அவரிடத்துல நல்ல காரியங்களை கேட்டு, பெரிய ஆசீர்வாதங்களை கேட்டு, வாழ்வை கேட்டு வாழ்வு அடைவோமா? உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல இரட்சகரே நாதா, ஆவியான அன்பு தெய்வமே, நாங்க எதை பேசுறோமோ அதான் எங்க வாழ்க்கைப்பா. நாங்க எதை குறிச்சு பயப்படுறோமோ அது நடக்கும். தெய்வமே, நாங்கள் நல்ல வார்த்தைகளை பேசி, நல்ல எண்ணங்களை வளர்த்து, எங்களுடைய எண்ணங்களின்படியே வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உங்க வார்த்தை, உங்க வசனம் எங்க எண்ணங்களாய் மாறட்டும். நீங்க எங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் அதை நம்பி அதை எங்களுடைய எண்ணங்களாய் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும் நாதா. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பலகீனமான எங்களை பலப்படுத்தும், ஆவியில பலப்படுத்தும், ஆத்மாவில் பலப்படுத்தும், சரீரத்தில் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.